You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். நாம் இந்த காலையில் விழிப்போடு எழுந்ததுக்காக நம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இவ்வளோ தூரம் அற்புதமான பாதையில் அவர் நம்மை வழிநடத்தினார். தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா தீமைக்கும், சத்துருவின் கிரியைகளுக்கும், அந்தகாருடைய ஆதிக்கங்களுக்கும், வானமண்டல பொல்லாத சேனைகளுக்கும் அவர் நம்மை விலகி காத்து தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நாளை தந்திருக்கிற தேவன் இந்த நாள் முழுவதும் அவர் நம்மை வழிநடத்தும்படி நம்மை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் ஒப்பு கொடுத்து அப்படி நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த நாளை தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போவதற்கு அவர் உதவி செய்வார். காரணம், இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இச்சைகள் மனிதனை சூழ்ந்து நிற்கிறது. நமக்கு நல்லா தெரியும் நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன நடக்குது, எப்படி இந்த உலகத்தின் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது, அநீதியானது எப்படியெல்லாம் எழும்பி வருகிறது நமக்கு தெரியும். இந்த அநீதியான உலகத்தில் நாம் நீதியாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய பலத்தினால் அதை செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நாம் செய்ய முடியும். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம பலத்தில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் பலத்தை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய முடியும் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆனால் நல்ல மனசில் வச்சுக்கொள்ளுங்க, வாக்கு தத்தங்களெல்லாம் இல்லை. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் அவங்களோடவே பேசுவார். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தம்லாம் கொடுக்கறது கிடையாது. காரணம், ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தம் கொடுக்கிறவர்கள் தேவன் கொடுப்பது கிடையாது, அவர்களாகவே சொல்லுகிறார்கள். தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம், நாளுக்கான வாக்கு தத்துவம், வருஷத்துக்கான வாக்கு தத்துவம், இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீ வாசித்து அதன்படி நடந்தாலே தேவன் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த கிரேஸ் டெலிவிஷன் ஆரம்பிப்பதுக்கு முன்னே 2010 ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம் என்னன்னா, காற்றே நீ காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, உன் வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொன்னார். அதே போல தான் இந்த கிரேஸ் தொலைக்காட்சி இந்த நிர்வாகத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய தேவைகள் இருந்தது, நிறைய காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. என்னால் முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இவ்வளோ தூரம் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்தார். இங்கே இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. இன்றைக்கி நான் உங்கள் முத்தியில் உட்கார்ந்து இருப்பதும் என்னுடைய பலத்தினால் அல்ல, இயேசு செய்தது தான். அவர்தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், அவர் தான் எல்லாவற்றையும் கொடுத்தவர், இவைகளெல்லாம் அவருக்குரியது. அப்போது எனக்கு அந்த 2010 சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார். அது ஆண்டவரே எனக்கு நேரடியாக சொன்ன ஒரு விஷயம். ஆகியால் அந்த வசனத்தை சுற்றி காண்பித்து என்னோடு கூட பேசினபடியால் அந்தபடியே கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வாக்கு தத்துவம். நம்ம எப்படின்னா வாழலாம், நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் வேணும். ஒருவேளை அதெல்லாம் கேட்பதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறான். ஆனால் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போது தான் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். நாம் எப்படின்னா வாழலாம், தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நிறைவேறாது. அதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நாளுக்கான ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே வேதத்தில் உள்ளது தான். ஏற்கனவே இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவம் தான். ஏன்னா கடைசியாய் அவர் கல்வாரி மரணத்துக்கு போவதற்கு முன்ன அவர் அந்த கெத்செமனியில் உள்ள அந்த பூங்காவில் போய் ஜெபிக்கிறார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அந்த பிரேயர் இன் த கார்டன் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கெத்செமனி பூங்காவில் அவர் ஜெபிக்கும் போது
3 பேரை தன்னோடு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த 3 பேரும் கூட்டிகிட்டு போய் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை ஒருவேளை எல்லா சுவிசேஷ புத்தகத்திலையும் மத்தேயு, மார்க், லூக்கா இது 3 சுவிசேஷ புத்தகங்களிலே இவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். இது 3 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 39ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கம் அவுட் when he went to the Mount of Olives and he was accommodated and his disciples also followed him. When he came to the place, he said to them, pray that you may not enter into temptation. அந்த இடத்துல சொல்றாரு, சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த 3 பேர்கிட்ட சொல்றார். அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம சரீரம் சோர்வு அடைகிற ஒரு சரீரம். சூழ்நிலைகளை பார்த்து, சந்தர்ப்பங்களை பார்த்து, சில காரியங்கள் எல்லாம் நமக்கு மாறாக நடக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம். அந்த சோர்ந்து போகிற நேரத்தில் முழு இருதயத்தோட தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடிவதில்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க முடிவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலையும் துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட காலங்களிலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா யோபின் வாழ்க்கையை பாருங்க, அவர் எல்லாத்தையும் ஒரே நாள் இழந்து போறார். எல்லாவற்றையும் இழந்து போகிறார். அவருக்கு இருந்த மொத்த சொத்து மதிப்பு எத்தனையோ கோடிக்கு மதிப்பிடப்படுகிறது. மொத்தத்தையும் ஒரே நாளில் அவர் இழந்து போகிறார். இழந்து போன பிறகும் அவர் சொன்ன விஷயம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை துதித்ததாக வேதாகமத்தில் யோபு அந்த பகுதியில் ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்கள், இந்த கால வேளையில் உங்களோடு இணைந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. சூழ்நிலைகள் உனக்கு மாறா இருக்கலாம். உன் நெருக்கங்கள், உன் போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் நடுவில் தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாயானால், ஜெபம் என்பது தேவனை நோக்கி எல்லாவற்றையும் பேசுவாயானால், அவர் சொல்லுகிறதை கேட்பாயானால், நிச்சயமாய் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறவர். தனக்கு விரோதம் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காத பண்ணுகிறவர். நீ அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, உண்மையாகவே தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ இந்த காலையில் ஒருவேளை இந்த வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசலாம். அப்போ நீ பல காரியத்து நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறாய். அந்த சோர்வு நீங்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வேண்டுதல்களாலும் விண்ணப்பங்களாலும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஆகையால் இந்த காலவேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால், நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். சோர்ந்து போகாம விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. உன் தனிப்பட்ட விஷயத்தையும் சரி, உன் குடும்ப காரியத்தையும் சரி, உன் சூழ்நிலைகளையும் சரி, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். குறைகள் எல்லாம் நீக்கி அவர் நிறைவை தருவார். தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ச்சியாய் உங்களை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறபடி கேளுங்கள். நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேளுங்கள். நிச்சயமாய் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். எனவே இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் தேவ சமூகத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களை ஜெயத்தோடு நடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிக்க போகிறீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கடந்த ராத்திரி முழுவதும் காத்து இந்த புதிய நாளை தேவன் தந்திருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் நீங்களே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி
கண்டித்து உணர்த்தி ஆலோசனைகளை தந்து அவங்க நடக்க வேண்டிய பாதைகளில் அவர்கள் நடந்து உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவைத்தாரும். அற்புதமான பாதையில் நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதெல்லாம் நீதியான வழிகளில் அவர்கள் நிறைவேற்ற விரும்புகிறார்களோ அவைகளெல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நீரை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளும் நிறைவாகட்டும். சரீர பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சீரமைக்கப்படட்டும். ஆண்டவரை புதுப்பித்து தெளிவான பாதையில் நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். உங்கள் திரு பிரசனத்தில் உங்கள் திரு பாதத்தில் முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் நீரே கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்யும். எல்லா தீமைக்கும் நாச மோசங்களுக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகாருடைய ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மை இரக்கம் கிருபையும் தயவும் வழங்க பண்ணி ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் இரக்கத்தின் கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துக்குள் வழிநடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட விடை பெறுகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன்.